அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 15/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 to 10:30 மணி வரை, குளிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? இதிலேருந்து என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு எளிமையான வகையில் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான நாளாக இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிவுகளை சிறந்த முறையில் எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆற்றலுக்கு அதிக அங்கீகாரம் கிடைக்கும். பணிகளை எளிதாக முடிப்பீர்கள். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் ஒன்றாக இருந்து நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். அதிகரிக்கக்கூடிய பண வரவு திருப்திகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். நீங்கள் தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை நீங்கள் சாதகமாக்கிக் கொள்ள புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்கள். யதார்த்தமான அணுகுமுறை தேவை. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. நல்ல தொடர்பும் ஒத்துணர்வும் சக பணியாளரிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுடைய நட்பு முறையால் உங்கள் துணை கவரப்படுவார். நிதி நிலைமையை பொறுத்தவரை சில கூடுதல் செலவுகள் காணப்படுகிறது. சிறப்பாக பணத்தை நிர்வகிப்பதும் விவேகத்தோடு செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சமயோஜிதமாக யோசித்து இன்றைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள்வது மிகவும் நல்லது. வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணிகளை சிறப்பாக திட்டமிடுவதும் நேரத்தோடு பணிபுரிவதும் உங்களுடைய நிலையை உயர்த்தும். நேரத்தை நிர்வகித்தால் அதிக சக்தியை இழக்க வேண்டாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இணக்கமான மகிழ்ச்சியான உறவை பராமரியுங்கள். யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. இருவருக்கும் பொதுவான லட்சியத்தை அமைத்து இப்போது ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துங்கள். உங்களிடம் சிறிதளவு பணமே காணப்படும். ஆனால் உங்களுடைய திறமை மூலமாக இந்த நிலைமையை சமாளியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சத்து நிறைந்த சரிவிகித உணவை உண்ண வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க தூய்மையான இடங்களில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் உற்சாகம் அதிகமாக காணப்படும். செய்யக்கூடிய செயலில் வெற்றி பெறுவீர்கள். இன்றைய நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் நற்பலன்கள் காண்பீர்கள். சுய உந்துதல் காரணமாக வளர்ச்சி காணப்படும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது. ஆன்மீக விஷயங்களுக்கு விரும்பிய பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தைரியத்தோடும் உறுதியோடும் இருப்பீர்கள். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிறரோடு பேசும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து பேச வேண்டும். பணியை பொறுத்தவரை சிறப்பான முறையில் பணியாற்றுங்கள். பணியாற்றக்கூடிய முறை காரணமாக தவறுகள் குறையலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். என்றாலும் நேர்மறை எண்ணத்தோடு செயல்பட்டால் இது கவலை அளிக்கும். இன்றைய நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று
உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவாக இருந்தாலும் நிர்வகிக்கக்கூடிய திறன் மூலமாக சிறப்பாக இருக்கும். தொண்டு அல்லது நன்கொடை அளிப்பதன் மூலமாக இன்றைக்கு நாளை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி வருவதற்கான வாய்ப்புள்ளது. உணவு உண்ணும் பழக்கத்தில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலமாக ஆரோக்கியம் பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள முடியும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் எதிர்பாராத தடைகளை எதிர்கொள்வீர்கள். மனம் தளராமல் தைரியமாக நம்பிக்கையோடு பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்கள். இன்று பணியை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். எந்த விதத்திலும் அலட்டிக்கொள்ளாமல் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பணிகளை 100% முயற்சியோடு விரும்பி செய்வதன் மூலமாக நிச்சயம் அங்கீகாரம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சிறிது நேரம் கழிப்பது சிறப்பானதாக இருக்கும். வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் அந்தரங்கமான ஆலோசனைக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிகமாக செலவு செய்வீர்கள். தேவையான விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வது சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனை வராமல் இருக்க காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். தொண்டு நடவடிக்கைகள் இன்று உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண கவனம் வேண்டும். கவனத்தை சிதற வைக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்தால் பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட்டு கருத்து வேறுபாடு மறையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக திட்டமிடுவதன் மூலமாக பணம் கரையாமல் பார்த்து கொள்ளலாம். இருக்கக்கூடிய பணத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி போன்ற உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது. தடைகளை எளிதாக சமாளிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை திறமை காரணமாக பணிகளை உடனுக்குடன் விரைவாக நல்ல தரத்தோடு வழங்குவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான நாளாக அமைகிறது. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நட்போடு இருப்பீர்கள். இருவருடைய நல்ல பிணைப்பும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிகமாக காணப்படும். பணத்தை பயனுள்ள ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பயன்படுத்துவீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக நீங்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீரானதாக இருக்கும். உங்களிடம் நேர்மறையான எண்ணம் காணப்படும். இதனை திறமையாக பயன்படுத்தி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சிறப்பான நாளாக இருக்கும். அனைத்து பணிகளும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இருவரும் நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது. கடந்த ஆண்டுகளில் சேமித்ததன் காரணமாக உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்க முயற்சி செய்யுங்கள். எதிர்காலத்தை பற்றி மிகுந்த கவலை வேண்டாம். பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுங்கள். கடைசி நிமிட அவசரத்தை தவிர்க்க வேண்டும். இன்று பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்களை மென்மையாகவும் துணையிடத்தில் எடுத்து கூறுவது நல்லது. உறவில் நல்லிணக்கம் பேண துணையிடத்தில் அமைதியான விஷயங்களை கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவுகள் நேர வாய்ப்புள்ளது. பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலமாக நிதியின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை பாதிப்பிற்கு ஆளாக நேரிடலாம். ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நேர்மறை எண்ணம் கொண்டு தைரியமாக சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். சுயமுயற்சி மட்டுமே இன்றைய நாளை பிரகாசமாக்கும். பணியை பொறுத்தவரை சக பணியாளரிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். கருத்து வேறுபாடு காரணமாக சில விஷயங்களை பெரிதாக்க வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. முடிந்தளவு சேமிப்பதன் மூலமாக எதிர்கால பாதுகாப்பு கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பணியிடத்து பிரச்சனைகளை தனிப்பட்ட வாழ்வோடு இணைக்க வேண்டாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை வெற்றி பாதைக்கு நடத்தி செல்லும். பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இதனை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இருவருக்கும் இடையே உறவு சிறப்பானதாக இருக்கும். இதனால் உறவு வலுப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அவசர தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் காணப்படாது. ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாகவே அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.